பஞ்சு போன்ற சாஃப்ட்டான இட்லியோட இந்த மாரி ஒரு சட்னி வச்சு குடுத்தீங்கன்னா, இட்லியே வேணாம்னு சொல்றவங்க கூட இனிமே இட்லி வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்ளோ சூப்பரா இருக்குங்க. மிஸ் பண்ணாம வீடியோவ சேவ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த சட்னிய நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. காரத்துக்கு இதில 3 வரமிளகாய், 2 பச்சை மிளகாய், 5 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்ச பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 2 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிருங்க. இப்போ புளிப்புக்கு ஒரு சின்ன கொட்டாப்பாக்கு அளவுக்கு புளி சேர்த்துட்டு, இதில 1/4 கப் அளவுக்கு தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, கொஞ்சமா கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிருங்க. வதக்குனதுக்கப்புறம் இதை நல்லா ஆற வச்சு தண்ணி சேர்த்து சட்னி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 3 வரமிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் அரைச்ச சட்னி சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுட சுட பஞ்சு போன்ற இட்லியோட சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாய்.